ஹாய் மக்களே, ஜீவா சிவன் லைஃப் ஸ்டைலும் நம்ம சேனல் தான். அதை பார்க்காதவங்க அந்த சேனலையும் போய் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுலயும் வீடியோ தொடர்ந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். சோ மறக்காம அந்த சேனலையும் பாருங்க. இன்னைக்கு வீடியோ வந்து கிரகப்பிரவேசம் வீடியோ போட்டிருக்கோம். அதாவது நம்ம புதுசா வீடு வாங்கி பால் காய்ச்சிருக்கோம். அது எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வாங்கணும் எல்லாமே நான் டீடைலா அந்த வீடியோல போட்டிருக்கேன். பாருங்க, சேனல்ல இருக்கும். சோ நீங்க அந்த சேனலையும் கண்டினியூவா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்க. Thank you. எல்லா பெரிய பொண்ணு எல்லா இடத்துலயும் தேடியாச்சுல, அந்த துணியை காணவே காணோம். அந்த துணியை யார் எடுத்துட்டு போயிருப்பா? இப்ப நான் என் மாமியாரிக்கு என்ன பதில் சொல்லுவேன்? யார் எடுத்துட்டு போனானே தெரியலையே. சரி சரி உமா, வருத்தப்படாத. எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. பாத்தியா பெரிய பொண்ணு, உனக்கே என் நிலைமை புரியுது பத்தியா? அப்படிலாம் இல்லை உமா, உன் வீட்டு துணியையே ஒருத்தர் எடுத்துட்டு போயிருக்காவன்னு வையன், அவிய நிலைமை எவ்வளோ பரிதாபமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி எனக்கு வருத்தமாக இருக்கு. என்னடா இப்படி சொல்றா? ஆமாடா, நீயே இத்து போன இந்த ஒரே பாண்டரை சுடிதாரை தான் போட்டுக்கிட்டு தெரியா, இதே மாதிரி 4 கலரில் வச்சுக்கிட்டு அதையும் ஒருத்தர் தூக்கிட்டு போயிருக்காவன்னா அவிய எவ்வளோ பாவப்பட்ட ஜீவனாக இருப்பாவ. அதை நினச்சி தான் அவியில் நினச்சி எனக்கு வருத்தமாக இருக்கு. நீ மட்டும் என்னவா இதே பேண்ட் சட்டையில தான் தெரியா? நீ இந்த மாதிரி 4 துணியை வச்சுக்கிட்டு உன் பக்கத்துல வரைய அவளை நான் என்ன சொல்லிக்கிட்டா இருக்கேன்? சரி சரி விடுங்க விடுங்க, மாற்றி மாற்றி 2 பேரும் கேவலப்படுத்திக்கிடாதீங்க. ஏன்னா இழிச்ச வச்சு நான் அவகிட்ட சண்டைக்கு போறேன், அவ தான் என்கிட்ட வம்புக்கு வாரா. நானும் என் துணியை காணும்னு வருத்தத்தில் இருக்கேன். என் மாமியாருக்கும் என் புருஷனுக்கும் என்ன பதில் சொல்லுவேன்னு இவன் என்னைய நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கா. நக்கல் எட்டி ஆற்றுக்கு கொண்டு வந்தேன்னா அந்த துணியை துவைச்சிட்டு எந்திப்போன்னு இல்லாமல் உன்னை ஏன் பணம்பழம் பொறுக்க காடெல்லாம் அலைய சொன்னது? இழிச்ச வச்சு பசிக்குதுன்னு சொன்னாலன்னு கூட போனேன், அது தப்பா? எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. அதான் துணி போச்சுல, இப்போ என்ன பண்ண போறதுக்கு? வீட்டுக்கு போயிட்டு உங்க மாமியார்ட்ட சொல்லி எல்லாம் ஆத்தோட போச்சுன்னு. என் புருஷனும் மாமியாரா நீ வந்தாலும் ஆத்தோட போக வேண்டியதானே, நீ மட்டும் எதுக்கு வீடு வந்து சேர்ந்தான்னு கேட்பாரு. ஆமாம், அப்படியே கேட்ட உடனே ரோசத்தில் ஆற்றுல விழுந்து அந்தால பேச்சு சேர்ந்துருவா. எவ்வளோ மானங்கிட்ட கேள்வி கேட்டாலும் அப்படியே தொடச்சி போட்டுட்டு தானே இருக்க போகிற. அப்புறம் என்ன, என்னமோ மாமியாளுக்கும் புருஷனுக்கும் பயப்படிய மாதிரி தான் சீனை பொடியா. எல்லாம் நீங்க 2 பேரும் என்னைய ரொம்ப வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் நானும் ஆத்திலே குதிச்சிருவேன் பத்துக்க. நீயும் குதிப்பெண்ணு தான் உன்னையும் மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, குதிக்க மாட்டேங்கிறியே. எல்லாம் பெரிய பொண்ணு குதிச்சிருவேன். ஏய் ஜாலி ஜாலி, பெரிய பொண்ணு உமா குதிக்க போறாளாம். உமா குதி, கொஞ்சம் தள்ளி குதி. அப்போ தான் அங்கே முங்குற மாதிரி ஆழத்தில் தண்ணி இருக்கும் பத்துக்க, அங்கே சேறு சகதிலாம் இருக்கும். அப்படியே அப்போ தான் நீ புதைய முடியும், இல்லைனா ஆற்ற அடிச்சுக்கிட்டு போக முடியும். அதனால் கொஞ்சம் தள்ளி குதியாட்டா. பக்கத்தில் ஓரமாக குதிச்சேன்னு வையன், முழங்கால் அளவுக்கு தான் தண்ணி இருக்கும், வேற நீ சாவ மாட்டா. அந்த பக்கம் தள்ளி போய் குதி. என்னது இது? ஒரு பேச்சுக்கு சொன்னா இவ்வளோ உண்மையாவே சாவ சொல்லியாளுவே. இவ்வளோல இப்போ நம்ம குதிக்கலன்னா தூக்கி கொண்டு போட்டுருவாள்வளோ. என்ன உமா குதிக்கலையா? ஆகா, தெரியாதனமா வாயை விட்டுட்டோம் போல இருக்க. என்ன உமா தனியா பேசிக்கிட்டு இருக்க, குதிக்கலையா? அடடா, சரிப்பட்டு வராது போல இருக்க. இவ்வளோ ஆழமான பகுதியில் தள்ளி விட்டாலும் விட்டுருவாளுவே. நம்மளே ஒரு முழங்கால் அளவுக்கு நடந்து போயிட்டு குதிச்சிருவேன்னு சொன்னோன்னா ஏன் அவ்வளோலே வான்னு சொல்லி கூப்பிட்டுருவாளுவே. மெதுவாக இறங்கிருவோம், இல்லாட்டின்னா அவ்வளவுதான். கடவுளே அப்பனே முருகா, நீ தான் காப்பாத்தன என்னைய. ஏழுமலை யானே பணக்கார பகவானே, என் கனவுக்குள்ள ஒரு கண்ணி வர அவ யாரு பகவானே பகவானே. எல்லாம் உமா, சாமி பாட்டு படிக்கன்னு நீ என்னமோ சினிமா பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கா. கடவுள் அந்தால கோயந்தா கோயந்தான்னு தூக்கிற போறாரு பாத்துக்க. எல்லாம் பெரிய பொண்ணு, அப்ப இது சாமி பாட்டு இல்லையா? நான் என்னமோ சாமி பாட்டுன்னு நினைச்சுலாம் பாடிக்கிட்டு இருந்தேன். அதான் சாமி கடுப்பாயி நம்ம பாட்டை படிக்கணும் சினிமா பாட்டை படிக்கலன்னு சொல்லி உன்னை ஆர்த்தோட கொண்டு போறாரு வேறு. இப்போ திருச்செந்தூர் முருகா, திருச்செந்தூர் முருகா, தெரு தெருவாளைய வச்சு துணியை தேட வச்சிய முருகா. ஆத்துக்கு துணியை துவைக்க வந்து துணியை துளைச்சு போட்டு தேடிக்கிட்டு அலையிறேனே முருகா. அப்படிதான் என்ன கொஞ்சம் முன்னாடி போ. எல்லாம் பெரிய பொண்ணு, யாழா இப்படி பண்றியே? நான் ஏதோ விளாட்டுக்கு சொன்னேலா? எல்லாம் உமா, அதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது. ஒழுங்கா உள்ள போறியா, இல்லைன்னா நான் தூக்கி கொண்டு ஆழமான இடத்துல போடட்டுமா? பெரிய பொண்ணு, நான் விளாட்டுக்கு தானே சொன்னேன். எல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. போட்டு போட்டு சொன்னதை செய்யணும். எல்லா 2 பேரும் சும்மா இருங்களா, எனக்குன்னு ஒரு பிள்ளை இருக்கு. நான் போய் சேர்ந்துட்டேன்னு அந்த பிள்ளைய யாரு பாப்பா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க வீட்டுக்காரர் இன்னொரு கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமா இருப்பாரு, வர்ற பிள்ளை பார்த்துக்கிடும். எட்டி அவ சித்தி கொடுமை பண்ணுவாட்டி? அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நாங்கள் போய் பார்த்துக்கிடியோம். நீ போட்டு. ஆத்துக்கு துணி துவைக்கலான்னு எடுத்துட்டு வந்த துணி காணாம போனதுக்கு என் மாமியாரியும் புருஷனும் சும்மா விட்டாலும் இவ்வளோ 2 பேரும் நம்மள சும்மா விட முடியாளுவா போல இருக்க. தெரியாதனமல்ல இவ்வளோட்ட வாயை விட்டுட்டேன். அட, இது நம்ம புருஷன் சட்டியாச்சே. எல்லாம் உமா, என்ன சாவ போலையா? எல்லாம் பெரிய பொண்ணு, இது என் புருஷன் சட்டிடி. இதுவா உன் புருஷன் சட்டி? ஆமலா,
என்னடா உமா உன் புருஷன் சட்டிங்க நியூஸ் பேப்பர்லாம் கிழிச்சு கோமணமா தச்சு போட்ட மாதிரி இருக்கு. எல்லாம் இழிச்ச வச்சு அப்படி சொல்லாதடி. இங்க பாரு பெரிய பொண்ணு, இந்த மாதிரி கட்டம் போட்டதும் எங்க வீட்டுக்காரர் தான் வச்சிருப்பாரு. இதுவும் அவரோட சட்டி தான். இது எப்படி ஆத்துக்குள்ள வந்துச்சு? ஒருவேளை ஆத்து தண்ணியில தான் அடிச்சுட்டு போயிட்டு போல இருக்கு. இந்த 2 3 கரை ஒதுங்கி இருக்கு. என்னடா உமா உங்கள் வீட்டுக்காரு நியூஸ் பேப்பரை கிழிச்சு சட்டியாக தச்சு போட்டிருக்காரு, செஸ் போர்டை கிழிச்சு சட்டியாக போட்டு வச்சிருக்காரு. என்ன கதை? உங்கள் வீட்டுக்காருக்கு செஸ் ரொம்ப பிடிக்குமோ? 2 பேரும் இந்த சட்டியை போட்டு தான் செஸ் விளையாடுவியலோ? ஏல பெரிய பொண்ணு இப்படிலாம் பேசாதடி. நல்ல வேலை இதாவது கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவர்கிட்ட இருக்கதே 5 சட்டி தான். வாரத்துக்கு 7 நாளா இருந்தாலும் 5 சட்டி தான் வச்சிருக்கிறாரு. இந்த 4ஐயும் வீட்டுக்கு கொண்டு போய் பத்திரப்படுத்தினாதான் அவருக்கு சட்டி. இதையும் தொலைச்சிட்டேன்னு வையா, நாளைக்கு போட சட்டி இல்லைன்னு சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வந்திருப்பாரு. சரியான சட்டி ஜெகநாதன் போல இருக்கு அந்த குடும்பமே. பாஸ் இந்த கிளவி போனா கணக்குது பாஸ். இல்லை சங்கர் அப்படிதாம்ல இருக்கும். கவனமா தூக்கிட்டு வா, கீழே இதுல போட்டு தொலைச்சிடாத, வேற கொலை கேஸ்ல உள்ள போயிருவோம். பாஸ் இன்னும் எவ்வளவு தூரம் பாஸ் இந்த கிளவியை தூக்கிட்டு போனோம்? அதான் நம்ம செயின் மூக்குத்தி கம்மல்னு அவ்வளோத்தையும் கலத்துட்டோமே பாஸ். நம்ம இந்த கிளவியை கொண்டு போய் அங்க ஒரு மரத்துல ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்குள்ள அடைச்சி போட்டுட்டு நம்ம அந்த இதை விற்கிறதுக்கு கொண்டு போவோம். வித்துட்டு எந்த ஆளையும் போய் செட்டில் ஆயிடலாம். ஓகே பாஸ். இப்பதான் பெரிய பொண்ணு எனக்கு உயிரே வந்திருக்கு. இனிமே நான் எங்க வீட்டுக்கார சமாளிச்சிருவேன். இனிமே என் மாமியார் என்னதான் என் புருஷன்கிட்ட வத்தி வச்சாலும் பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிடுவேன். என்னமே உங்கள் மாமியாரே நினச்சாலும் உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்ல முடியாது. அதனால நீ பயப்படாமல் இருக்கலாம்மா. இங்க வார பெரிய பொண்ணு, என் மாமியாரை பத்தி நீ லேசா நினைச்சுக்கிட்டேன்னு நினைக்கேன். அது லேசுபட்டது இல்ல, சரியான ஆளு. கண்டிப்பா எங்க வீட்டுக்காரர்கிட்ட வத்தி வைக்கும் தெரியுமா? அதுக்கு உங்கள் மாமியார் வீட்டில் உயிரோட இருக்கணும்ல. அங்கே பாரு. என்ன அங்க நாய்க்கு செத்து போச்சா என்ன? புதைக்க தூக்கிட்டு போறாவ யாரோ? அது வேற யாரும் இல்லை, அந்த 2 திருட்டு பயல்களும் தான் உங்கள் மாமியாரை கடத்திக்கிட்டு போகிறானுவே. ஐயா அது நாய் இல்லையோ எங்க மாமியாரா? நானும் நாய் எல்லாம் புதைக்க தூக்கிட்டு போறானுன்னு நினைச்சிட்டேன். ரோட்ல அடிக்கடி பட்டிருக்குன்னு. என்னடா உமா, அந்த திருட்டு பயில உங்க மாமியாரை கடத்திட்டு போறானுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பெரிய பொண்ணு. நீ உன் பாட்டுக்கு இருக்க. போனா போட்டு இழிச்ச வச்சு அந்த கிளவி என் கூட கடத்தெருவுக்கு ஒன்னா கூப்பிட்டா கூட வராது. என்னமோ கோயில் குளத்துக்கு போனோன்னு சொன்னா கூட என் கூட வராது. ஏன்னா என்னமோ நான் இதை கூட்டத்தோட கூட்டமா தொலைச்சிட்டு வந்துருவேன்னு. இந்த திருட்டு பயல்களை நம்பி ஆத்தங்கிற வரைக்கும் வந்திருக்கு. என்ன கொழுப்பு இருக்குன்னு இதுக்கு? போட்டோம் அந்த ஆளை போட்டோம். எல்லாம் உமா அப்போ உங்கள் மாமியாரை காப்பாத்தாண்டாமா? வேண்டாம் வேண்டாம், காப்பாத்தலாம் வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போவோம். என்னடா பெரிய பொண்ணு இந்த உமா இப்படி சொல்லிட்டு போறா? அதெல்லாம் இழிச்ச வச்சு எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் பெரிய பொண்ணு என்ன மறுபடியும் வந்திருக்கா? எல்லாம் பெரிய பொண்ணு, என் மாமியால எப்படியாவது காப்பாத்தணும்லா. இப்ப கொஞ்சம் முன்னாடி தான் எந்தாலையும் போட்டோம்னா. அதானே, இப்போ வந்து காப்பாத்துங்க. என்ன விஷயம்? ஐயோ பெரிய பொண்ணு, போச்சு போச்சு எல்லாம் போச்சு. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. என் மாமியாக்கார பொம்பளை 3 வட்ட செயின், அதாவது 3 கொத்தி செயின் போட்டிருந்துச்சு. ஒரு 2 வைர கம்மல், வைர மூக்குத்தி போட்டிருந்துச்சு அந்த கிழவி. அந்த கிழவி அதை வீட்டில் கலத்தி வச்சுட்டு வந்திருக்காது. ஏதோ கவச குண்டல மாதிரி அதை போட்டுக்கிட்டே தான் ஆத்து பக்கம் வந்திருக்காது கூட. அதனால தான் அந்த திருட்டு பயிலும் அந்த கிழவியை தூக்கிட்டு போறான்னு நினைக்கேன். எப்படியாயின்னு அந்த கிழவியை காப்பாற்றணும், அப்பதான் அதெல்லாம் எனக்கு கிடைக்கும். இல்லாட்டின்னு அந்த ஆளை போயிடும். இல்லை வாழா பெரிய பொண்ணு, வா காப்பாத்துவா. ஓஹோ அதான் விஷயமோ. பரவாயில்ல உங்கள் மாமியார் போட்டோம், நீ வீட்டுக்கு வா போகலாம். உனக்கு தான் 4 சட்டி கிடச்சிருச்சுல, போதும் வீட்டுக்கு வா போ. எல்லாம் பெரிய பொண்ணு அப்படி சொல்லாதலாம். 3 விட செயின், அப்புறம் அந்த வைர மூக்குத்தி, வைர கம்மல் எல்லாம் பாலா வேறும்லா. அந்த இதுக்காண்டியாவது அந்த கிளவியை காப்பாற்றணும். இப்போ புரியுதுலா எதுக்கு இப்படி ஓடி வந்தேன்னு? இல்லை அதெல்லாம் இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லலா. வாங்கலாம், வைர மூக்குத்தி, வைர கம்மல், 3 விட செயின் சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, வாங்க. பியாதியில போவான் தூக்கிக்கிட்டு எங்கே போறான்னு தெரியலையே, பின்னாடியே ஃபாலோ பண்ணணுமே. எல்லாம் நான் அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சு போட்டுமா? எல்லாம் உமா அந்த தண்ணிக்குள்ள இறங்கி போய் தொலைஞ்சிடாத, செத்துக்கிட்டு போவா. இந்த பக்கம் கரையோரமா போவோம், அங்க சவுதியா கிடக்கும், முள்ளுக்குள்ள சிக்கியே செத்து போவாளா. இந்த பக்கம் வா. ஐயா ஆமா, எனக்கு இப்போ கையும் உடம்புடுங்க, காலும் உடம்புடுங்க. என் மாமியா கிழவி எப்படி ஆயினும் காப்பாத்தி ஆகணும். வாங்கலாம் அந்த கரையோரமா போவோம். அடே திருட்டு கம்மு நாட்டிவளா, நில்லுங்களா. எப்படியும் உங்களோட பிடிச்சே தீர்வோம்ல, நில்லுங்களா. எல்லாம் உமா நில்லு, நாங்களும் வரோம். திருட்டு பயல்வளா நில்லுங்களே. இம்மா என்ன ஓட்டம் ஓடியா அந்த உமா? ஒரு நாளும் இப்படி ஓடுனதில்லை. இந்த நகைக்கும் வேண்டிதான் இப்படி ஓடியாளாக்கும். அடே கிழட்டு பயல்வளா நில்லுங்களே. பெரிய பொண்ணு சீக்கிரம் ஓடியா. வந்துக்கிட்டு தான் இருக்கேன், போங்க. பாஸ் இதுல இறக்கிடலாமா பாஸ்? முடியல. இல்லை முட்டா பயல இங்கெல்லாம் போட்டுட்டு போறதுக்கா நம்ம வந்தோம். பின்னாடி யாராவது ஃபாலோ பண்றாங்களான்னு பாரு, வீட்டுக்குள்ள கொண்டு கட்டி போட்டுட்டு போலாம். பாஸ் பின்னாடிலாம் யாரும் வரல பாஸ். எனக்கு யாரும் நம்மள ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரியே ஃபீல் ஆகுது. அது சத்தம் வேற நிறைய என்னமோ கேட்ட மாதிரியே இருக்கு பாஸ். ஆத்தங்கரையில வெறிச்சோடி இருக்கிறது, சுத்தி முத்தி இருக்க கிராமத்துல உள்ள சவுண்ட் எல்லாம் அப்படிதான் பாஸ் கேட்கும். நீங்க அதுக்கெல்லாம் போட்டு பயந்துகிட்டே இருக்காதீங்க பாஸ். சரி ஏதோ சொல்லியா,
சரி உள்ள கொண்டு போய் கட்டி போட்டுலாமா? ஆமா பாஸ், இந்த கிளவியை உள்ள போட்டு அடைச்சு போட்டுட்டு போலாம். கவனமா பாத்து இறக்கு. பாஸ், இந்த பாட்டி மாதிரி எல்லாரும் சமத்த நம்ம கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்கன்னு வைங்களா, ஈஸியா வேலை முடிஞ்சிடலாம் இல்ல பாஸ்? அடே முட்டா பையிலே, வா சீக்கிரமா இடத்த காலி பண்ணுவோம், முடிச்சு கிழிச்சு தொலைஞ்சிட போகுது. பாஸ், அது இப்பெல்லாம் முடிக்காது, ஒரே ஒருக்கா அந்த நகையை காமிங்க பாஸ், நான் அதை கலத்தும் போது சரியா பார்க்கல. இரு காட்டுறேன். இங்க பாரு, 3 வட்ட செயின், 2 வயிறு கம்மலு, 1 வயிறு மூக்குத்தி. பாஸ் சூப்பர் பாஸ். இனிமே நம்ம டார்கெட்டு ஃபுல்லா வயசானவங்களா தான் இருக்கணும், அப்பதான் நம்ம வேலை ஈஸியா முடியும். ஓகே பாஸ். சரி, இது எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு வை. நான் இப்போ அர்ஜென்ட்டா வயிற்ற கலத்துற மாதிரி இருக்கு, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். நீ அதுக்குள்ள இதை பத்திரப்படுத்தி வை. சரி பாஸ், நீங்க நல்லா ஃப்ரீயா காத்தோட்டமா போயிட்டு வாங்க பாஸ், முடிச்சுட்டு வாங்க, நான் பாத்துக்கிடுறேன். நகையும் பத்திரம், இந்த கிளவியும் பத்திரம், ஞாபகம் வச்சுக்க. அது முழிக்கிறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து கிளம்பணும். அப்படியே முழிச்சிருச்சுன்னா கட்டை எடுத்து மண்டையில ஒரே போடா போடு, மறுபடியும் மயங்கி விழுந்து கிடக்கட்டும், செத்தா சாவட்டும். அதுக்கிட்ட மூஞ்ச கட்டிக்கிட்டு இருக்காத, வேணா முகமுடி ஏதாவது போட்டுக்க, மாஸ்க் ஆகுது. சரி பாஸ். என்ன வயிற்று ஒரு வண்டியை கலக்குது, காலையில தான் காலை கடனை முடிச்சோம். நம்ம அந்த செயினை போட்டாச்சு, ஜம்முன்னு இருக்கு, நம்ம தான் இப்ப ராஜா. ஏய் மைனர் வெட்டி கட்டி மச்சி நீ மனசுல அம்பு விட்டா, கண்ணாடி மாட்டிக்கிட்டு மச்சி நீ நச்சுன்னு கண்ணடிச்சா.